இங்க ஒருத்தங்கிட்ட ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. அது என்னன்னா அவன் என்னவா மாறணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி மாறுவான். இந்த டைம் ஒரு அழகான பொண்ணா மாறி நல்லா மேக்கப்லாம் போட்டு ஒரு பார்ட்டிக்கு போவான். ரொம்பவும் அழகான பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் இவளுடைய டார்கெட் யாருன்னா ரிச் மேன். அவங்க கிட்ட போய் ரொம்பவும் எமோஷனலா பேசுவா. அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களும் இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிப்பாங்க. இவனை இப்படி ஏமாத்தி ஒரு ரூமுக்கு கூட்டு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் உள்ளதான் இருப்பான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் கண்ணோட வந்து அசையாத உன்னை கொன்றுவன்னு சொல்றான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. நான் என்ன பண்ண, என்ன எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது என்னோட ஒய்ஃபோட உள்ள நீ என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ தான் இங்க கூட்டிட்டு வந்தா. உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணா தரேன், என்ன உயிரோட விட்டுருன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் இந்த பணக்காரன் அவங்கிட்ட இருந்த எல்லா அமௌண்ட்டுமே கொடுத்துட்டு வெளியே வந்துறான். வெளியே வந்து இவனுடைய பாக்கெட்லாம் செக் பண்ணும் போது இவனுடைய போன் மிஸ் ஆயிருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் உள்ள போறான். இவன் உள்ள போற நேரம் பார்த்து அந்த பொண்ணு இவனுடைய ஜாக்கெட் இவனுடைய பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வர. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பணக்காரன் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றான். இது எல்லாமே ஸ்கேம் தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம சும்மா விட மாட்டேன்னு சொன்னோன்னா இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே இவளுடைய உருவத்தை மாற்றான். அந்த பணக்காரன் இந்த கொடூரமான உருவத்தை பார்த்தோன்னா பயத்துல கத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய ரெண்டு கையும் பிடிச்சி இவனுடைய ஃபேஸ் எடுத்து அந்த மூஞ்சில வச்சோன்னா அதுக்கப்புறம் அவனோட மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். அடுத்த நாள் ரெண்டு போலீஸ்காரர் வந்து இந்த கேஸை விசாரிப்பாங்க. ஏன்னா அவன் பணக்காரன்றதுனாலும் அது இல்லாம இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். விசாரிக்கும் போது கண்டுபிடிச்சது என்னன்னா இவரோட பர்சில் இருந்த ஏடிஎம் கார்டு அமௌண்ட் எல்லாமே காணாம போனனால இது ஒரு காசுக்காக கொலை பண்ண கொலைன்னு சொல்லிடுறாரு.